ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சட்னி தாங்க செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? கற்பூரவள்ளி சட்னி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. ரெண்டுமே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கற்பூரவள்ளி இலை தாங்க போட்டிருக்கேன். ஒரு 5 இலை போதும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு தேங்காய் அதையும் கட் பண்ணி இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், தேங்காயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் சிம்மிலே வச்சு வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாய் எடுத்துக்கோங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிட்டோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி எடுத்து அதில் கொட்டிட்டு கடுகோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.